உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் ஓடிஐ மேட்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய ரசிகர்கள் அனைவரும் இந்த லார்ட்ஸ் மேட்ச்சை ஆவலோடு எதிர்பார்த்ததுக்கான 2 காரணம் இருக்குது. ஒன்று, இந்த கடைசி தேர்ட் ஓடிஐ வந்து சீரீஸ் டிசைடர் அப்படின்ற காரணத்தினாலையும், ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் ரூமர்ஸ் அதனாலேயும் வந்து இந்திய ரசிகர்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்தாங்க இந்த மேட்ச்சை. ரிட்டையர்மெண்ட் ரூமர்ஸுக்கு இப்போ ரோஹித் சர்மா எப்படி ஆன்சர் பண்ணான்றதையும், இந்தியன் டீமோட லாஸுக்கு என்ன காரணம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வழக்கம் போல் இங்கிலாந்து ஓப்பனர்ஸ் 2 பேருமே நல்லா ஆரம்பத்துலேருந்து அடித்து ஆட ஆரம்பித்தாங்க. இதில் பென் டெக்கனும் ஜேக்கப் பெத்தலும் சேர்ந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இதில் ஜேக்கப் பெத்தல் ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் போட்டு அரசத்தை கடந்து வந்தார். பென் டெக்கெட் வந்து அதிரடியாக ஆடி ஒரு செஞ்சுரி அடித்தார். பென் டெக்கெட் அந்த 141 ரன் அடித்தது மூலயமா லார்ட்ஸ் மைதானத்தில் அதிகபட்ச ஸ்கோர் அடித்தது அப்படின்ற ஒரு ரெக்கார்டை படைச்சிருக்காரு. பென் டெக்கெட்டும் பெத்தலும் சேர்ந்து 200 ரன் பார்ட்னர்ஷிப்பை நோக்கி போயிட்டுருக்கும்போது, ஜேக்கப் பெத்தல் வந்து 91 ரனில் கொஞ்சம் மிஸ்ஸிங்கில் செஞ்சுரியை தவறிட்டு 91 ரனில் அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜோ ரூட், எப்போவுமே ஜோ ரூட்னா ஒரு ஓடி ஸ்டைலில் ஆடுவார், டெஸ்ட் ஸ்டைலில் ஆடுவார்னு சொல்லி இப்போ அதிகம் பார்த்துருப்போம் அவரோட கேமை. ஆனால் இன்றைக்கி என்ன நினச்சதுல திடீர்னு T20 மோடில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 74 ரன் 48 பாலில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டக்கெட்டோட விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து ஹாரி ப்ரூக்கும் அவுட் ஆக, அதுக்கடுத்து வந்து அந்த பட்லரோட நாக் தாங்க இந்தியாவோட லாஸ்க்கு மெயின் காரணம். ஏன்னா லாஸ்ட்டு 3 ஓவரில் 62 ரன் அடிச்சிருந்தார். T20 மோடு இன்னிங்ஸில் ஆடினார். கடைசி 3 ஓவர்ஸில் 4 4 3 6ன்னு 13 பாலில் 41 ரன் ஸ்கோர் பண்ணி இங்கிலாந்தோட ஸ்கோரை ஹை லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. நம்ம இந்தியன் டீம் லாஸ் பண்ண இடமும் சொல்லப்போனால், மேட்ச் லாஸ் பண்ணதுக்கான ஒரு காரணமும் இந்த இடமும் சொல்லாங்க. அது வரைக்கும் அந்த பட்லரோட இன்னிங்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் பவுலர்ஸோட எக்கனாமி ஓரளவு டீசெண்டாக இருந்தது. அந்த கடைசி 3 ஓவர்லேயும் பிரின்ஸ் யாதவ், குர்னூர் புரார் 2 பேரோட எக்கனாமி ரேட்டு 7 தாண்டி போக ஆரம்பிச்சிச்சுங்க. இந்தியன் டீமோட பவுலிங் லைனப்பில் பவுலிங் சைடை வந்து ஒரு லீட் பண்ணுற அளவுக்கு ஒரு பவுலர் பும்ரா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பவுலிங் வீக் ஆகிற மாதிரி இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங் ஓகே, ஓரளவு அவர் T20 செட்டப்பில் வந்து நல்ல ஒரு டெத் பவுலராக பார்க்கப்படுறாரு. ஆனால் ஓடின்னு வரப்போ பும்ரா இல்லாமல் அந்த பவுலிங் லைனப் வந்து கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரியுதுங்க. இதுவும் இந்தியாவோட லாஸுக்கு ஒரு காரணமாக நினைக்கலாம். சாண்டனி ஸ்டார்ட் பண்ண இந்தியன் டீமில் டாப் 3 நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லாங்க. ஃபஸ்ட்டு 2 ஓடிஐ மேட்சை கம்பேர் பண்ணல, கடைசி ஓடிஐ மேட்ச்சில் டாப் 3 செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. லார்ட்ஸ் மேட்சோட ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அப்படின்னு ரூமர்ஸ் பரவிக்கிற இந்த நிலைமையில், இன்றைக்கி அவரோட ரிட்டையர்மெண்ட்ஸோட ரூமர்ஸுக்கு அவர் ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காரு. தன்னோட பேட்டால் 138 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட ஒவ்வொரு 6 ஹிட்டிங்கும் பார்க்க அப்படி இருந்துச்சுங்க, கண்ணில் வச்சுக்கலாம் போல் இருந்துச்சு. அந்தளவுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு 6 ஹிட்டிங் அந்த புல் ஷாட்லாம் அவர் ஃபஸ்ட்டு 2 புல் ஷாட்லாம் செமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சுப்மன் கில்லும் சொல்ல தேவையில்லை, ஏன்னா சுப்மன் கில்லுமே நல்லா ஆடினார். அவருக்கு போன மேட்ச்லேருந்து ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி மாதிரி அது தெரியுதுங்க. அவர் ரொம்ப ஆட சிவியராக போயிருமோன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் 70 சம்திங் ரன்ஸ்லேயே வந்து அவுட் ஆகி வெளியிட்டார். சொல்லப்போனால் அவர் வந்து ஃபைன் லெக்கில் ஒரு ஸ்டார்ட் ஆட பார்த்து தான் அவுட் ஆனார். ரோஹித் சர்மாவும் சேம், ஜேக்கப் பெத்தலோட ஓவரில் வந்து ஃபைன் லெக்கில் ஒரு ஷார்ட் ஆட பார்த்து அது அவுட் ஆகிட்டார். ரோஹித் சர்மா 138 ரன் அடித்தது மூலயமா இன்றைக்கி ஒரு சாதனை உருவாக்கியிருக்காரு. இங்கிலாந்து மண்ணில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஓடிஐயில் அதிகபட்ச ஸ்கோர் அடித்த இந்திய பிளேயர் அப்படின்ற சாதனையை வந்து ரோஹித் சர்மா உருவாக்கியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக கோலி இன்ன வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஹோப் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக சேஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா நம்ம கிங்க்கு வந்து சேசிங் மாஸ்டர்னு சொல்லி ஒரு பேர் இருக்கிறனால கண்டிப்பாக சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருவாரு. சொல்லப்போனால் அப்படி தாங்க ஹோப் இருந்துச்சு எல்லாருக்கும். ஏன்னா ஒரு விக்கெட் போயிருந்துச்சு, நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருந்தாங்க. கோலி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணி எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் அவுட் ஆனார், கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ஹோப் விட்டுருப்பாங்கன்னு சொல்லாங்க. ஏன்னா அதுக்கடுத்தது விக்கெட்டு ஃபால் ஆச்சு. இந்தியன் டீமோட தோல்விக்கு பட்லரோட இன்னிங்ஸ் ஒரு காரணம்னு சொன்னால், இன்னொரு காரணம் சொல்லணும்னா சாம் கரனோட ஸ்பெல் தாங்க. 4 விக்கெட் எடுத்தார். அவர் எப்போ இசான் கிஷனோட விக்கெட் எடுத்தாரோ அடுத்தடுத்து கண்டினியூ இசான் கிஷன் விக்கெட் எடுத்து, அடுத்து ஸ்ரேயஸர் விக்கெட் எடுத்து, அடுத்து கோலி விக்கெட்டையும் எடுத்து மொத்தம் 4 விக்கெட் இன்றைக்கி எடுத்துருந்தாருங்க. அவர் எப்படி சொல்லுவார், அவரோட ஸ்லோ பால்ஸ் ரொம்ப ஈடுபட்டுச்சுங்க அந்த பிச்சில் சொல்லப்போனால். அதுவும் இடையில இந்த கோலியும் ரோஹித் சர்மா ஆடிட்டுருக்கலாம் ஒரு ஸ்லோ பால் 90 km/hலாம் போட்டார்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் பட்லரும் சாம் கரனும் சேர்ந்து இந்தியன் டீமோட ஓடிஐ சீரீஸை கனவையும் தகர்த்துட்டாங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம், இந்திய ரசிகர்கள் ஆறுதல் படக்கூடிய விஷயம் என்னென்னா, ரோஹித் சர்மாவோட ஒரு 138 ரன்ஸும் கோலியோட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தாங்க எல்லாம் பார்த்து கொஞ்சம் மன ஆறுதல் படுத்திருப்பாங்க. இனி மற்றபடி இந்திய ரசிகர்களும் சரி, இந்தியன் டீமும் மறக்கக்கூடிய ஒரு சீரீஸாக அந்த இங்கிலாந்து டூர் வந்திருக்கும்.
இந்த சீரீஸ் லாஸ் வந்து இந்தியன் டீமுக்கு தான் பெரும் தலைவலியாக இருக்குது. ஏற்கனவே அயர்லாண்டோட ஒரு தொடர் தோல்வி, இப்போ இங்கிலாந்தோட T20 சீரீஸும் லாஸ் பண்ணி ஓடி சீரீஸும் லாஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் சிஜி மாம்ஸுக்கு யாருக்கு என்ன பிரச்சனையும் இல்லையோ சிஜி மாம்ஸுக்கு வந்து இது மெயின் பிரச்சனையாக வரும். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க, டீம் இந்தியா எப்படி இதுலேருந்து மீண்டு வர போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். மேலும் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ், கிரிக்கெட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.